சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 26. மைவிழி சுவடிகளை காட்டியதும் அதில் என்ன இருக்கிறது என்று அறிய ஆவலாக இருந்தான் இளைய பல்லவன். அதனால் மைவிழியிடம், கதவுதான் தாளிட்டிருக்கிறதே மைவிழி, சொன்னால் என்ன? கண்காணிப்பு பலமாயிருக்கிறது. நமது ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படுகிறது. இதை கேட்டதும் இளவரசன் திடீரென எழுந்து சென்று கதவை திறந்தான். வெளியே யாரையும் காணோம். மீண்டும் மைவிழியிடம் வந்தான். பார்த்தாயா மைவிழி, வெளியே யாரும் இல்லை. மைவிழி படுக்கையில் உட்கார்ந்தபடியே வாசலை கவனித்தாள். யாரும் இல்லை. இப்பொழுது யாருமில்லை என்பது உண்மைதான். நீங்கள் இங்கு வருவதற்கு முன்பு அடிக்கடி ஆள் நடமாட்டம் இருந்தது. கதவை தாளிட்டேன். அறையே ஆராய்ந்தேன். கட்டிலுக்கடியில் ஓலைச்சுவடிகள் இருந்தன. அவற்றை பிரித்து படித்து பார்த்தேன். ஏதேதோ சுலோகங்கள். எனக்கு எதுவும் விளங்கவில்லை. 4-5 சுவடிகள் மட்டும் விளங்கின. அவற்றை தனியாக வைத்திருக்கிறேன். இப்பொழுது அதை பார்த்தால் என்ன? நான் தான் முன்பே சொன்னேனே, அவற்றில் ஆபத்து இருக்கிறதென்று. உனக்கு எப்படி தெரியும்? இந்த அறையில் இரவில் நான் தங்கியிருக்கிறேன். எனக்கு தெரியாதது உனக்கு எப்படி தெரிந்தது? இரவில் நீங்கள் படுத்து உறங்கிவிட்டீர்கள். ஆனால் நான் காலையில் வந்திருக்கிறேன். தொடப்பத்தை எடுத்து அறையை சுத்தம் செய்தேன். நீயா இளவரசனை நாளை மணக்கப் போகிறவள்? ராணி பணிப்பெண் அல்ல. எந்த ராணியும் கணவனுக்கு பணிப்பெண்தான். அது இருக்கட்டும், அறையை சுத்தம் செய்தேனா? கட்டில் நடியில் ஓலைச்சுவடி குவியல் தெரிந்தது. என்ன இருந்தது? இன்று இரவு வரை பொறுத்திருங்கள், இரவு சொல்கிறேன் என்றாள். சரி, அந்த ஓலையை இரவில் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். வெளியே வந்ததும் பக்கத்தறைக்கு சென்று வாசல் வழியாக பார்த்தான். வீரப்பாகு மஞ்சம் ஒன்றில் அமர்ந்திருந்தான். சீனன் யாங்சின் கதவுக்கு அருகில் உட்கார்ந்திருந்தான். இளவரசன் சீனனை தன்னுடன் வரும்படி சைகை செய்தான். வீரப்பாகுவிடம், வீரப்பாகு, இனி நீ இந்த மாளிகையை விட்டு போகலாம் என்றான். வீரப்பாகு இருவரையும் மாறி மாறி பார்த்தான். விடுவிடு என்று வேகமாக முன்வாயிலை நோக்கி நடந்து சென்றான். யாங்சின் பின் தொடர அந்த மாளிகையை சுற்றி வந்தான். காவலர்களும் பணிப்பெண்களும் பணியாட்களும் அவனை வணங்கி வழிவிட்டார்களே ஒழிய எந்த தடையும் செய்யவில்லை. தன் அறைக்கு வந்தான். உட்பக்கம் கதவு தாளிட்டப்பட்டிருந்தது. ரங்கபதா தேவி, அவரை இன்றிரவு என் அறைக்கு அனுப்பிவிடு என்றாள். அதற்கு மைவிழி, தேவி, நீ ஆனாலும் பொல்லாதவள் என்றாள். என்ன பொல்லாத்தனம் செய்துவிட்டேன்? நான் பேச்சோடு நிற்கிறேன், நீ காரியத்தில் காட்டுகிறாய். என் ஜெபமெல்லாம் உன்னிடம் பலிக்காதென்பதை புரிந்து கொண்டு விட்டேன் தேவி என்றாள் மைதிலி. அதற்கு ரங்கபதா தேவி, உன் ஜெபம் வேறு, என் ஜெபம் வேறு. நான் ஆச்சாரிடம் காவி தரிசனம் படிக்கிறேன், அம்பியை வணங்குகிறேன். நான் ஆச்சாரிடம் படிப்பதே நீ இளவரசரிடம் அனுபவத்தில் படிக்கிறாய். நான் அம்பிகையை ஜெபம் செய்தால் நீ அவரை ஜெபம் செய்கிறாய். அதன்பின் உரையாடல் கேட்காததால் இளவரசன் கதவை ஒட்டி நின்றான். திடீரென கதவு திறக்கப்பட்டது. அவன் விளையிருந்தான். கதவை திறந்த ரங்கபதா தேவியும் அவள் பின்னால் நின்ற மைவிழியும் அவனை தாங்கி பிடித்து கொண்டார்கள். மங்கையர் இருவரும் தாங்கி பிடித்ததால் அவனுக்கு இல்லாத அவஸ்தையெல்லாம் விளைவித்தன. மூவரும் சில வினாடிகள் நின்றனர். மங்கையர் இருவரையும் பார்த்தான். நல்ல வேளை, நீங்கள் இருவரும் என்னை பிடித்து கொண்டீர்கள் என்று கூறி அசட்டு புன்னகை செய்தான். ரங்கபதா தேவி, எத்தனை வீரனின் ஆனாலும் பெண்கள் முன்னிலையில் அவன் அசடுதான் என மனதுக்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் மைதிலி சட்டென்று, நாங்களா உங்களை பிடித்து கொண்டோம்? நீங்கள்தான் எங்களை பிடித்து கொண்டீர்கள் என்றாள். என்ன சொல்கிறாய் நீ என்று கேட்டான் இளவரசன். விளையிருந்தீர்கள், பிடித்து கொண்டோம். உடனே நீங்கள் எங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றாள் மைவிழி. கூடவே ரங்கபதா தேவி, ஒழுக்கம் மாறும்போது இப்படி சில விபத்துக்கள் சகஜம் என்றாள். நான் என்ன ஒழுக்கம் மாறிவிட்டேனா என்று கேட்டான் இளவரசன். ஒட்டு கேட்பது நல்ல ஒழுக்கமா மைவிழி என்றாள் ரங்கபதா தேவி. நான் ஒட்டு கேட்டதாக யார் சொன்னது என்றான் அவன். அப்படியானால் ஒட்டு கேட்கவில்லையா? அவர் ஒட்டு கேட்கவில்லை தேவி என்றாள் மைவிழி. உனக்கு எப்படி தெரியும் மைவிழி? அவர்தான் சொல்கிறாரே. மைவிழி, அப்படியானால் எப்படி விழுந்தார்? நான் கதவை திறந்தவுடன் கதவோரமாக நின்றிருப்பார். சும்மா நின்றிருப்பார். பரமசாதி இவர். வாயில் விரலை வைத்தால் கடிக்கத் தெரியாது இல்லையா மைவிழி? ஆமாம், அப்படித்தான். இருவரும் நகைத்தனர். இதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் விடுவிடு என அடுத்த அறையை நோக்கி நடந்தான் பல்லவ இளவரசன்.